என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஃபோன் வந்து எல்லா செப்டம்பர் மாதம் வந்து அவங்களுடைய 14, 15 சொல்லிட்டு நம்பர் சீரிஸ் லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஃபோனுக்காக. அதே மாதிரி சாம்சங்கும் வந்து அவங்களுடைய எஸ் சீரிஸ் வந்து எல்லா வருஷம் ஜனவரி லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஜனவரி வந்துட்டோம். ஃபைனலாக வந்து சாம்சங் தரப்புலேருந்து அவங்க கேலக்ஸி S24 சீரிஸில் 3 ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா, சாம்சங் கேலக்ஸி S24 ப்ளஸ் மற்றும் சாம்சங் கேலக்ஸி S24. இந்த 3 ஃபோனுமே வந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூடவே வந்து இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸர் எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, இந்த ஃபோனில் கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்களாம் எல்லாம் பார்க்க போகிறோம். கூடவே வந்து இதோட ப்ரைஸ் என்ன எல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற அந்த மாதம் போய் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். கூட இந்த ஃபோனில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி உள்ளே பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க கௌதம் சேனல், வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து சாம்சங்கோடைய ஃபோன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பெருசாக 24னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து S Pen மாதிரி தெரியுது. கீழே வந்து கேலக்ஸி S24 அல்ட்ரா போட்டிருக்காங்க. பார்க்க நீட்டாக சூப்பராகவே இருக்குது. வித்தியாசமான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பாக்ஸ் திறந்தோடனே உள்ளே வந்து ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் கேஸ் கிடையாது. கூட வந்து சிம் டூல் கொடுத்துருப்பாங்க. கூட டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனில் சார்ஜரும் கிடையாது. வெறும் வந்து டைப் சிக்கான வயரும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே உள்ள கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாக்ஸி டிசைனில் சூப்பரான ஃபோன் கொடுத்துருக்காங்க. எல்லா அல்ட்ரா சீரிஸ்லுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸி டிசைன்லாம் கொடுப்பாங்க. பார்க்க நல்லாவே இருக்கும். இந்த ஃபோனையும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஒரு பஞ்சுவல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பெசல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்குது. S23 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் பெசல்ஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இந்த ஃபோனை பின்னாடி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து டிசைன் பார்க்கலாம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 4 கேமராஸ் இருக்குது. கூட வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சாம்சங்கான பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் செப்டம்பரில் வந்து ஐஃபோன் லான்ச் ஆகும்போது அவங்க வந்து டைட்டானியம்ங்கிற புது கலர் வந்து கொண்டு வந்தாங்க. கூட வந்து புது மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டைட்டானியம் வந்து இந்த சாம்சங்கில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். எப்படி இருக்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரு பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனை ரைட் சைடில் அவங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. கூட வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து பிளைனாக இருக்காங்க, ஒன்றுமே இல்லை. டாப்பில் உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அப்புறமா பாட்டமில் ஸ்பீக்கர் இருக்குது. கூட வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது மற்றும் சிம் ட்ரே இருக்குது. அப்புறமா S Penக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் சிம் ட்ரே பொறுத்தளவுக்கு 2 சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. நீங்கள் 5G சிம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு பெஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஒரு 1 lakh above ஃபோனு. ஸோ இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து Qualcomm Snapdragon 8 Gen 3 4 nanoக்கான ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளாண்டாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி சூப்பராகவே இருக்க போது. எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. இந்த ஃபோனில் ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 750 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சூப்பராகவே இருக்க போது. எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை, நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்ஸ்னால் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், ரெண்டாவது வந்து 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், மூணாவது வந்து 12GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டோட ப்ரைஸிங் வந்து கன்ஃபார்மாக அஃபிஷியலாக தெரிய வரல. என்ன லீக்ஸ் தெரிய வந்திருக்குன்னா லோயர் வேரியண்ட் வந்து 1,10,000 rupees மட்டும், ரெண்டாவது வேரியண்ட் வந்து 1,20,000 rupees வரும்னு தெரிய வந்திருக்கு. பட் மூணாவது வேரியண்ட் வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல. பொறுத்து வந்து கரெக்டான ப்ரைஸ் பார்க்கலாம். இன்னும் ப்ரைஸிங் வந்து அஃபிஷியலாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதான் தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு சொன்ன ப்ரைஸ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.8 இன்ச்சுக்கான ஒரு டைனாமிக் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இந்த ஃபோனை பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 2600 nitsக்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. நீ வெளியில் யூஸ் பண்ணால் கூட எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரைட்னஸும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனில் சேஃப்டிக்காக Corning Gorilla Glass Victus 3 சப்போர்ட் இருக்குது. ரொம்பவே சேஃப்டியாகவே இருக்க போகுது. அப்புறமா இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நம்மளுக்கு வந்து 1440x3088க்கான பிக்சல்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்புறம் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வராது, தனியாக வாங்க வேண்டியது இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து
65% சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து கம்பெனி தரப்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கூட வந்து 4.5 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு மெயின் கேமரா வந்து 200 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. அந்த ஒயிட் கேமரா வந்து OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறமா ரெண்டாவது கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குது. மூணாவது வந்து 10 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. அதுலேயும் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குது. நாலாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. அதுவும் இந்த ஃபோனில் இருக்குது. ஓவரால் கேமரா பொறுத்தளவுக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக 8K at 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து செல்ஃபி பொறுத்தளவுக்கு சிங்கிள் கேமரா. எத்தனை மெகாபிக்சல்னா 12 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் கேமரா. உங்களுக்கு வந்து சென்டரில் பஞ்சுவல் கேமரா மாதிரி தெரியும். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 4K at 60 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோனுடைய கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 4 கலர் வரும்னு சொல்கிறாங்க. என்னென்ன கலர்ஸ்னால், ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து கிரே கலர், இன்னொன்று வந்து இந்த வயலட் கலரு, நாலாவது வந்து எல்லோ கலர்னு சொல்கிறாங்க. இந்த 4 கலருமே வந்து உங்களுக்கு டைட்டானியம் தான் வரப்போகுது. ரொம்பவே சூப்பராகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போகுது. கூட வந்து One UI 6.1 இந்த ஃபோனில் தர போகிறாங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றியே பார்க்கலாம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 234 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. எக்ஸாக்டான வெயிட் வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 5G சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து SD கார்டு போட முடியாது. அப்புறமா NFC சப்போர்ட் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோனில் வந்து ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது ஃபோன் பேசுகிறீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ் தெரியும், அவங்க வந்து நமக்கு வேறு ஏதாவது மொழியில் பேசுகிறாங்கன்னா, அவங்க பேசுகிற மொழியை வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து தமிழில் கொடுப்பாங்க. நம்மளும் ஏதாவது தமிழில் பேசணும்னா அதை இந்த ஃபோன் கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு யாருக்காவது மொழி தெரியலனா கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். அந்த ஒரு AI ஃபீச்சரும் இந்த ஃபோனில் தரப்போகிறாங்க. கூட என்ன வரப்போகுதுன்னா, நீங்கள் யாரையாவது ரொம்ப ஜூம் பண்ணால் கூட அந்த ஜூம் பண்ண பிக்சர் குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பரான கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதாவது ரெண்டாவது AI ஃபீச்சரு. இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. பொறுத்து வந்து கூடிய சீக்கிரமாக லான்ச் வந்து வரப்போகுது. அதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, January 17 அன்னைக்கு அஃபிஷியலாக சாம்சங் தரப்புல வந்து நாங்கள் லான்ச் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அதோட போஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு காட்டுற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். January 17 அன்னைக்கு இந்த ஃபோன் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகும் போது இது ஸ்பெக்ஸ் ஃபுல்லாகவே தெரிய வரும். கூட வந்து AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிய வரும். எப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டேவே இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்குமா, இதோட உள்ள பாக்ஸில் என்னென்ன கொடுப்பாங்க எல்லாம் தெரியாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வாங்க போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோன் வாங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. வீடியோ படித்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்க நன்றி. பாய்.